மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவிற்கு என்னை அழைத்த அன்பு சகோதரர் முரளி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் பரணி நடராஜ் அவர்களே, முன்னிலை உரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் உதயசங்கர் அவர்களே, எனக்கு முன்னாலே நான் என்னவெல்லாம் பேசலாம் என்று நினைத்து வந்தேனோ அவற்றையெல்லாம் பேசிவிட்டு வெகு அமைதியாக அமர்ந்திருக்கிற கவனி மாடசாமி என்கிற கவனி மாடல் சாமி அவர்களே, என் பேச்சை கேட்டுவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி நிற்கிற நன்றி உரையாற்ற வருகிற அன்பு தம்பி சிவகுமார் அவர்களே, முதலாக நான் இதுவரைக்கும் வீட்டில் பேசியது கிடையாது. வெளியில் பேசலாம் என்ற ஒரு தைரியத்தோடு வந்தேன். அதையும் விட்டு வைக்கவில்லை. என்னுடைய துணைவியார் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிரில் வைத்துக்கொண்டு நான் எப்படி பேசப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் அப்படி நான் பேசியது இல்லை. எனவே நான் பேசுகிற பொழுது அவ்வப்பொழுது தடுமாற்றம் ஏற்பட்டால் தயவு செய்து இந்த அவை என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7 பற்றி மிக அழகாக மாடசாமி சொன்னார். ஆனால் 7 மணிக்கெல்லாம் விட்டு விடுவார் என்று எண்ணினேன். விடவில்லை. மகரிஷியை கொண்டாடுவதற்கு சப்த ரிஷிகளும் வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். 7 தான் தமிழ்நாட்டையே ஆண்டு வருகிறது அல்லவா? எனவே இந்த 7வது விழா என்பது மிகச்சிறந்த விழாதான். அந்த வகையிலே இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க எங்களை அழைத்த உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரை சொல்லி 3 முறை நீங்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்ல இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்து என்னை எவனும் உட்கார வைத்து இவ்வளவு நீண்ட பாடலை சொன்னதே கிடையாது. வந்தவனெல்லாம் எவனோ எழுதிவிட்டதை சொல்லிவிட்டு அவர் போல் வாழ்க, இவர் போல் வாழ்க, மலை போல் வாழ்க, இமயம் போல் வாழ்க என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார்களே தவிர என்னை நோக்கி பாலரமணி வாழ்க என்று சொன்னதாக சரித்திரமில்லை. நான் அதை அனுபவிக்கிறேன். நீங்கள் இதை முடித்தவுடன் சொல்வீர்கள். அதற்காக காத்திருக்கிறேன். நண்பர்களே, மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. எனக்கு நினைவிருக்கிறது, 7 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே இப்படி ஒரு விழா நடைபெற்றது. அதில் 4-5 பேரில் நானும் பேசினேன். நான் பேசுகிற பொழுது பிற்பகல் 1:45 மணி. யார் கேட்டார்கள் என்ன என்ற ஒரு நான் பேசியது கூட எனக்கு காது அடைத்த நேரம். அப்படி எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அந்த காலத்தில் எனக்கு வேதாதிரி மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. முரளி சொன்னார்கள் 8:15க்குள் முடித்து விட வேண்டும் என்று. ஆனால் அவர் விட்டதே 8 மணிக்குத்தான் விட்டிருக்கிறார். ஆனால் ஐயா நடராஜ் அவர்கள் என்னுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு, கவலைப்படாதீர்கள், நீங்கள் 9 மணி வரைக்கும் பேசலாம் என்று சொன்னார். எனக்கு ஒரு பெரிய கவலை வந்துவிட்டது. இவர் கொடுத்த நேரமும் சரியில்லை, அவர் கொடுத்த நேரமும் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆகையினால் எனக்கு நேரம் சரியில்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு நான் வந்துவிட்டேன். நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே மாடசாமி அவர்கள் பேசினார்கள், இங்கே பேசியவர்களெல்லாம் பேசினார்கள், பேராசிரியர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே இதுவரைக்கும் 6 கூட்டத்திற்கு வந்த நல்ல பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் எப்படி ஒரு மனிதன் பேச வேண்டும், ஒரு பேச்சாளர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாக இருந்தார்கள். இன்று முதல் தொடங்குகிறது ஒரு பேச்சு எப்படி இருக்கக்கூடாது என்பது என்னோடு தொடங்குகிறது. இந்த உலகத்திலே ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே, nobody is useless, they are used less.
கை தட்டலாம். இதெல்லாம் அப்போ தான் அதுக்கு 2 விஷயம். கஷ்டப்பட்டு சிந்திச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் கூட கை தட்டலைன்னா யாரை போய் நான் ட்ரெயினில் போய் கை தட்டுறான்னு சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நோபடி இஸ் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட் லெஸ். நாம் இங்கே எவருமே யூஸ்லெஸ், பயனற்றவர்கள் அல்ல. ஆனால் நாம் குறைவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறோம். அப்படி குறைவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறோம் என்பதை எண்ணித்தான் வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், கவலை என்பதை விட்டுவிடு. நாம் என்ன நினைக்கிறோம்? இப்படி நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசைதான் பின்னாளில் கவலையாகிவிடும்.